ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 13. பாபா என்ன சொல்கிறாருன்னா, சுபிட்சம் வந்தபோதும் கவலைப்படலை, துரதிருஷ்டம் துரத்தும் போதும் அவர் வருத்தப்படலை. எப்பவுமே அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு பக்கிரி, எனக்கு வீடோ மனைவியோ குழந்தைகளோ இல்லாத போது கூட என்ன எல்லா கவலையிலேருந்தும் என்னால் தப்பிக்க முடியல. மாயை என்ற ஒன்று என்னை எப்பவுமே துரத்துறது, அவளை என்னால் மறக்கவே முடியல அப்படின்றாரு. மேலும் இந்த மாயை பிரம்மா விஷ்ணு அவங்களையும் துரத்துறது. அப்படி இருக்கும்போது என்னை போன்ற ஒரு ஏழை பக்கிரி இதை பற்றி நான் என்ன பேச வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது மூலமாக பாபா என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அடியவர்களுக்கு அப்படி அவர் அதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா, தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன மாதிரி நன்மையெல்லாம் செஞ்சுருக்காருன்னு பார்த்திங்கன்னா, பல பேருக்கு பலவிதமான தொந்தரவுகள் உண்டு. சில பேருக்கு வியாதி, சிலருக்கு படிப்பு, சிலருக்கு கல்யாணம் ஆகலை, இப்படி ஒன்று ஒன்று இருக்கும். இப்போ நம்ம பல பக்தர்கள் எப்படி தீராத வியாதியிலிருந்து பாபாவால் அவங்க காத்து ரட்சிச்சாங்கன்றதை பார்ப்போம். இந்த பீமாஜி பாட்டில் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூனா அப்படின்ற ஒரு இடத்துல நாராயண் காவ் அப்படின்ற இடத்த சேர்ந்தவர். அவருக்கு பல வியாதியும் நெஞ்சு வலியும் அவரை தாக்கிகிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கண்டினியூஸ் வியாதியாக மாறிடுறது. அவர் எல்லா வித சிகிச்சையும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு எந்த ஒரு ரிலீஃபும் கிடைக்கல. கடைசியில் எல்லா நம்பிக்கையும் இழந்துடுறாரு. கடைசியில் கடவுளை நோக்கி வேண்டிக்கிறாரு, எனக்கு எப்படியாவது என்னுடைய வியாதியிலேருந்து குணப்படுத்துங்க அப்படின்னு. ஒரு மனிதன் இருக்கான் பார்த்திங்களா, அவனுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும்போது அவன் கடவுளை அவ்வளோ ஈஸியாக மதிக்கிறதும் இல்லை கடவுளுடைய அருளை நாடுறதில்லை. துரதிருஷ்டம், துக்கம், கேடு, இந்த மாதிரி வியாதி இதெல்லாம் வரும்போது கடவுளை நோக்கி நம்ம நினைக்கிறோம். இந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த பீமாஜி பாட்டிலுக்கும் பாபாவுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கிறதுன்னு பார்ப்போம். பீமாஜி பாட்டில் என்ன பண்ணுறாரு, பாபாவுடைய பெரிய அடியவரான நானா சாஹேப் சந்தோர்கர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இதை பற்றி ஒரு ஆலோசனையும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னுடைய துன்பத்தையும் அந்த வியாதியையும் அந்த ஒரு கடிதமாக எழுதி அதை நானா சாஹேப் கிட்ட அனுப்புகிறார். நானா சாஹேப்பு அந்த கடிதத்துக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுக்குறார். என்னடான்னா, ஒரு வழி தான் இருக்குது, அதாவது பாபாவுடைய பாதங்களில் போய் அவர்கிட்ட தஞ்சம் அடையிறது தான் அப்படின்ட்டு. பீமாஜி பாட்டிலை ஷிரடிக்கு கொண்டு வராங்க. பாபா முன்னால் அவரை வைக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, இன்னொரு அடியவர் நானா சாஹேப்பும் ஷாமா அப்படின்ற ஒரு மாதவராவ் தேஷ்பாண்டேயும் அங்கே இருக்காங்க. அப்போது பாபா என்ன சொல்கிறாரு, இவர் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தீய கர்மங்களால தான் அவருக்கு இந்த வியாதி வந்திருக்கு அப்படின்னு சுட்டி காமிச்சு, பீமாஜி பாட்டிலுடைய வியாதியோட விஷயத்தில் நான் இதில் தலையிட விரும்பலப்பா அப்படின்னு பாபா சொல்லிடுறாரு. அப்போது பீமாஜி பாட்டில் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு அனாதை, நான் உங்களையே நம்பி தான் பாபா நான் வந்திருக்கேன், அதனால் தயவுசெய்து எனக்கு ஒரு கருணை காட்டுங்க அப்படின்னு ஒவ்வொன்று அழத் தொடங்குறாரு. அப்போது பாபாவுக்கு என்ன ஆகுதுன்னா, அவருடைய உள்ளம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுறது. சரி, கவலைப்படாத, பொறு, உன்னுடைய கவலையெல்லாம் கொஞ்சம் தூரமாக வை, உன்னுடைய துன்பங்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு முடிவுக்கு வந்துடுத்து. ஒரு மனிதன் எவ்வளவு தான் வாழ்க்கையில் இந்த ஓடினான் வாழ்க்கையின் கோடிக்கே ஓடினான்ற மாதிரி இந்த பீமாஜி பாட்டில் விஷயத்திலும் என்ன ஆகுது, நீ எவ்வளோ தான் நசுக்கப்பட்டு வேதனை அடைஞ்சால் கூட இந்த மசூதி மாயி, இந்த மசூதியில் நீ கால் வச்சேன்னா அவனுக்கு ஒரு நல்வழி கிடைக்கும், அவனை ஒரு மகிழ்ச்சி பாதையில் அவன் மசூதி மாயி அவனை காப்பாற்றி அழிச்சின்னு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கிற பக்கிரி ரொம்ப நல்லவர், இந்த வியாதியை குணப்படுத்துவார் அப்படின்னு பாபா என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் அன்புடனும் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பீமாஜி பாட்டில் இருக்கார் இல்லையா, அவர் எவ்ரி 5 minutes ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இரத்த வாந்தி எடுத்துகிட்டே இருப்பார். ஆனால் அவரை இந்த பாபாவுடைய சன்னிதானத்தில் அவரை கொண்டு கிடத்தினாங்க பாருங்கள், அந்த நேரத்துலேருந்து அவருக்கு எந்த ஒரு வியாதியோ ஒரு தொந்தரவோ இல்லை. அதாவது பாபா சொல்கிறார் இல்லையா, அந்த எப்போ சொல்கிறாருன்னா, உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும், இந்த மசூதி மாயி உன்னை காப்பாற்றுவா அப்படின்னு அவர் எப்போ சொன்னாரோ அந்த நேரத்துலேருந்தே இவருடைய வியாதி ஓரளவுக்கு குணமடைஞ்சு சாதாரண நிலைக்கு அவர் மெதுவாக திரும்பிடுறாரு.
அப்புறம் என்ன பண்ணுறார் பாபா, இந்த பீமாஜி பாட்டில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அசௌகரியமும் ஒரு நல்ல ஒரு இடமும் இல்லாத ஒரு பீம்பாய் அப்படின்ற ஒரு வீட்டில் கொண்டு போய் பாபா அந்த பீமாஜி பாட்டிலை தங்க வைக்க சொல்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லை. பாபா சொன்னால் அது ஆர்டர் தான், நம்ம அனைவரும் அதுக்கு கீழ்ப்படியணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல பீமாஜி பாட்டிலை கொண்டு போய் தள்ளிடுறாங்க. அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் பிளேஸு, ஒரு நீட்னஸ் இல்லாத இடம் அது. பாபாவுடைய உத்தரவுக்கு அனைவரும் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அந்த இடத்துல அந்த பீமாஜி பாட்டில் தங்கி இருக்கும்போது பாபா என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு 2 கனவு மூலம் இந்த வியாதியை குணப்படுத்துகிறாரு. ஃபஸ்ட்டு கனவில் என்ன பண்ணுறாரு, தன்னை ஒரு பையனாக இந்த மராட்டி செய்யுள் சரியாக சொல்லாததற்கோசரம் ஒரு கடுமையான பிரம்படியை கொடுத்து வாங்கி கஷ்டப்படுற மாதிரி அவரை ஒரு கனவில் காமிக்கிறாரு. 2வது கல்லில் என்ன பண்ணுறாரு, யாரோ ஒரு கல்லை எடுத்து அந்த பீமாஜி பாட்டிலுடைய நெஞ்சில் வச்சு ஒரு அழுத்துற மாதிரி அப்படின்னு பண்ணி செய்கிறார் அவர். அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 கனவுலேருந்து இவருடைய பல நாள் வியாதி இருக்குது பார்த்திங்களா, இது அவ்வளவும் க்யூர் ஆகி அவர் பூரணமாக குணப்படுத்தப்பட்டுறாரு. பீமாஜி பாட்டில் என்ன பண்ணுறாரு, இந்த சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிடுறார் இல்லையா, அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து பாபாவை ஷிரடியில் வந்து நமஸ்கரித்து தனக்கு செய்த நன்றியை எப்போவுமே மனசில் நினச்சிக்கிறாரு. பாபாவை என்ன கேட்குறாரு, ஒரு நன்றியுள்ள நினைப்பு, ஒரு ஸ்திரம் உள்ள மாறாத நம்பிக்கை, பக்தி. இதை தவிர அவர் எந்த பக்தன்ட்டையும் எதையும் எதிர்பார்க்குறதில்ல. இந்த மகாராஷ்டிராவில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 15 டேஸுக்கு ஒரு முறை தங்களுடைய வீட்டில் சத்தியநாராயண பூஜையை எப்போதுமே அவங்க செய்கிறது வழக்கம். ஆனால் பீமாஜி பாட்டில் என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் புதிய ஒரு சாயி சத்திய விரத பூஜையை, சத்தியநாராயணக்கு பூஜைக்கு பதிலாக தன்னுடைய வீட்டில் ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி தான் பீமாஜி பாட்டிலுடைய வியாதியை பாபா குணப்படுத்திடுறாரு.